சிஸ்டர் ஜாஸ்பின் சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the name of the Lord. பரிசுத்தவான்கள் மத்தியிலும் பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகள் மத்தியிலும் என் சிறு சாட்சியை நிறுத்தினபடினா நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். And thank God to make a testimony in front of the holy saints and the believers. நான் இந்து குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவ முறைப்படி வளர்க்கப்பட்டேன். I born in Hindu family and brought up in Christianity. சிறு வயதிலிருந்து நான் பக்தி குறைவுகளால் வளர்க்கப்பட்டேன். I grown up in a divine. என்னுடைய அம்மாவுடைய அப்பா என்னுடைய தாத்தா வந்து ஏசி ஆற்காடு திருச்சபையை சேர்ந்த மெம்பரா இருந்தாரு. My mother's father, my grandfather is a believer in Rudra Church. அவரிடத்தில் நான் சிறு வயதிலிருந்து வளர்ந்தேன். I was grown up there with my grandfather. சிறுவயதில் தோழமை முதல் என்னை மிகவும் பக்தியாய் கண்டிப்பாக என்னை வளர்த்தார். My grandfather grown up in very devotional and strict manner. என் தாயாருக்கு நான் முதல் பிள்ளையா இருந்தபடினால் என பெண் பிள்ளை பிறந்தபடினால் அந்த ஊர்ல வந்து ஆண் பிள்ளை பிறந்தால்தான் வளர்ப்பார்கள். I was the first child to my mother, so if I born girl they will kill. என்னுடைய பாட்டி வந்து பெண் பிள்ளை பிறந்தனால் அதை கொன்று விடும்படி என் தாயாரிடத்தில் சொன்னாங்க. My grandmother said if girl baby has born means we will kill the baby. என் தாயார் அதை நான் வெகு காலமாக காத்திருந்து என்னை பெற்றபடினால் அதை என்னை கொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. My mother was not willing to kill me because she wait for so much of day. ஒரு நாள் என்னுடைய பாட்டி என்னை பார்க்க வந்தாங்க. One day my grandmother came to saw me. அப்போ என்னுடைய வீட்டின் பின்புறமாக வந்து என்னை படுத்திருக்கும் போது ஒரு இட்லி எடுத்து கொஞ்சம் என்னுடைய வாயில அடைத்து வைத்துவிட்டு பின்புறமாக போய்விட்டார்கள். My grandmother came backside of my house. He put idli in my mouth and she went away. என்னுடைய அம்மா வந்து பார்க்கும்போது நான் மூச்சு இல்லாதபடிக்கு கண்ணெல்லாம் மேலே போய் இறந்த நிலைமையில் காணப்பட்டேன். When my mother came and saw me, I was without any breath and my eyes went above. உடனே என்னுடைய தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. Suddenly my grandfather took me to the hospital. அந்த கிராமத்துல பஸ் வசதி எது இல்லாதபடினால் நடந்து தான் கொண்டு சென்றார்கள். In the village there was no facility of bus anything, so he took me to walk. ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு டாக்டர் சொன்னாங்க குழந்தை இறந்து 1 மணி நேரம் ஆச்சு அப்படி சொல்லிட்டாங்க. When they took me to the hospital and they said this baby has died, it became 1 hour. அதன் பிறகு திரும்பி என்னுடைய தாத்தா வீட்டுக்கு கொண்டு வந்தார். Then he took me to the home. அவருடைய ஜெப அறையில வைத்து என்னை 1 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ஜெபித்த பிறகு தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தார். My grandfather took me to his prayer room and he prayed for 1 hour and I became alive. அதிலிருந்து என் தாத்தாவோட வளர்ந்தேன். And from that day I was grown up with my grandfather. என்னுடைய அப்பா வீடும் என்னுடைய அம்மா வீடும் ஒரே ஊரா இருந்தபடினா அடிக்கடி வந்து என்னுடைய அப்பா என்னை வந்து பார்த்துட்டு போவார். My father's house and my mother's house belongs to the same village, so they usually come to my grandfather house and they see me. என்னுடைய தாத்தா ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்தபடினால் my grandfather was worked in army and he was retired. அதன்படி என்னை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்தார்கள். In that way he grown up with very strict. தானியேல் போல 3 நேரம் ஜெபிப்பார். He prayed like Daniel 3 times. அந்த 3 நேரமும் அவருடைய ஜெபத்தில் வைத்து என்னை வளர்த்து வந்தார். That like he grown up in that way. இந்த ஜெபத்தில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், இது உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்கு உரிய பிள்ளை என்று சொல்வார். Usually say the same word that this baby belongs to you, so she will do your ministry. அவர் சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் என்னை கூட்டி கொண்டு போவார். Whenever he goes to the church, he also call me to. அதிகாலை 4 மணிக்கு எழும்புவார். Get up early in the morning. முழங்காலிலே நின்று என்னையும் முழங்கால நிற்க வைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ண வைப்பார். He stand in the knee and he used to praise God. And சிறு வயதிலிருந்து என்னை தெய்வீக சுகத்தில் வளர்த்து வந்தார். And from the childhood day he grown up in divine healing. என்னோட தாத்தா பேரு ஆபிரகாம். My grandfather's name is Abraham. ஆபிரகாம் போல விசுவாசத்துல ரொம்ப பக்தி வைராக்கியமா என்னை தெய்வீக சுகத்தில் வளர்த்து வந்தார். Like Abraham, he grown up me like in a faithful life.
அதன் பிறகு நான் படிப்படியாக சிறு வயதிலிருந்து பள்ளி படிப்பில் கத்தர் என்னை படிக்க அவரிடத்திலிருந்தே படிக்க உதவி செய்தார். Step by step, I was started to study my school studies or everything with my grandfather. நான் வளர்ந்த பிறகு என்னுடைய தகப்பனார் அவருடைய வீட்டுக்கு என்னை அழைத்து சென்று விட்டார். After I was grown up, my father called me to their house. ஒரு நாள் என்னுடைய தாத்தா, அப்பாவுடைய சின்ன தாத்தா, அவர் கோயில் பூசாரியா இருந்தார். My small grandfather is an saint in the temple. ஒரு வீட்டில் பூஜை செய்திருக்கும் போது நானும் அங்கே நின்றிருந்தேன். He did pujas in my house. I was standing there. அப்போ அவங்க இந்த சாமி அருள்வாக்கு வர்றதுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க, ஆனால் அந்த வரவில்லை. They are trying to say that through the evil spread some prophecy, but it was not came. அதன் பிறகு என்னோட சின்ன தாத்தா சொன்னார், இங்கே இயேசு வணங்குற ஒரு ஆள் இருக்கிறாங்க, அதனால தான் எனக்கு அருள்வாக்கு வரல அப்படின்னு சொன்னார். He said that somebody is here who was worshipping Jesus Christ, that's why I can't say false prophecy. நான் என்று மற்ற யாருக்கும் தெரியாதானா, because no one knows that I am the person who worshipped Jesus Christ. அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. In that place God glorified in me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்படி சிறு வயதிலிருந்து நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் பக்திக்குரியவளா அந்த இடத்துல கர்த்தர் என்னை வளர்த்து வந்தார். From that day God has lead in his will and I was grown up in devotional. என்னுடைய அம்மாவோட தங்கச்சி டிபிஎம்ல ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா இருந்தாங்க. My mom's sister was she was going to TPM church. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப டிபிஎம் ஆராதனைக்கு என்னை கொண்டு சென்றார்கள். When I went to my small mom's house, she called me to TPM church. அங்கே போன பிறகு அங்குள்ள ஊழியர்களுடைய வெண்வஸ்திரம், அவர்களுடைய அன்பு என்னை ரொம்ப மிகவும் கவர்ந்தது. When I see their sisters white garments and it was so attracted me. சிறுவயது தொடங்கி நான் கர்த்தருக்காக ஜீவிக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருந்தது. From small days I have a belief that I want to live for Lord Jesus Christ. அவர்களுடைய ஊழியர்களுடைய அன்பு மிகவும் கவர்ந்து இழுக்கப்பட்டேன். Because of saints, holy saints love, it so attracted me. ஒவ்வொரு நாளும் நான் சாட்டர்டே சண்டே வந்தால் சித்தி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு போயிடுவேன். Every Sunday I used to say I'm going to my small mom's home. I used to go churches. ஒரு நாள் நைட்டு இரவு முழுதும் அவர்களோடு எல்லா ஊழியர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது அன்றைக்கு பசுத்தாவின் அபிஷேகம் பெற்றேன். One day night I was praying with all the holy saints. I received Holy Spirit. நெக்ஸ்ட் வீக் நான் ஞானஸ்தானம் பெற்றேன். And the next week I obeyed to the water baptism. ஞானஸ்தானம் பெற்றோடனே என்னோட நகையெல்லாம் கழட்டி விட்டேன். And after receiving the whole water baptism, I removed all my jewels. நான் வீட்டுக்கு வந்தப்போ எங்க அப்பா ரொம்ப கண்டித்தார். After that I came to home. My father, he strictly said. அதன் பிறகு நான் ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் இருக்கும்போது நகையை பூவெல்லாம் வச்சுக்குவேன், ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிடுவேன். When I was in my home, I used to keep, I wear all the jewels, I keep flasks. After I going to school, I remove everything. திரும்ப நான் ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாம் போட்டுட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு வரும்போது. When I return back to my home, I used to put everything. இப்படியாக இருக்கும்போது கர்த்தர் என்னோட பேச ஆரம்பித்தார். I was living this type of life. God started to speak with me. ஒரு முறை நான் சண்டே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். When I was reading Sunday school, அப்போது அங்கே தேவன் பிரதர் இருந்தாங்க. there was a Devan brother. அப்போ சண்டே ஸ்கூலில் எல்லாருக்கும் பாட்டு தலைப்பு கொடுத்து அன்பு என்ற தலைப்பில் நீ இந்த பாட்டு அவர்களாகவே எழுதி அவர்களாக ராகம் வைத்து பாட வேண்டும், அந்த மாதிரி தலைப்பில் எனக்கு அன்பு என்ற ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார்கள். There is a topic that அன்பு. For that you should sing a song and you should compose and you should write. எனக்கு ஆனால் பைபிள் பற்றி ஒன்றும் தெரியாது, எப்படி அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் எப்படி நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசில் திகைச்சு கொண்டிருந்தேன். But at the time I was thinking that I never know about Bible, I don't know any biblical words, how I can write this song, I used to think. நைட்டு நான் இரவு முழுது உட்காந்து ஜெபித்துட்டு இருந்தேன். From that night I started to pray. அப்போ ஏசப்பா கல்வாரி தரிசனத்தில் என்னிடத்துக்கு சொப்பனத்தில் வந்தார். God came through a dream with a Calvary experience. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. He asked me what you need.
அப்போ இந்த மாதிரி நான் அந்த பாட்டு போட்டியில் சேர்ந்துருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் எனக்கு சொல்லித் தரணும் அப்படின்னு சொன்னேன். I asked Lord Jesus Christ in the dream. I was joined this competition of singing competition. I just want to sing in that competition. I said to Lord. கர்த்தர் அப்போ என்கிட்ட சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வேர்ட்ஸும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. In the dream, Lord Jesus Christ said, "Okay, I will teach you the song from each and every lyrics." He taught me. அப்போ அவர் நான் எப்பொழுதும் நான் தூங்கும்போது ஒரு நோட்டு ஒரு பெண்ணை என் பக்கத்தில் வைத்திருப்பேன். ஏன்னா கர்த்தர் என்னோட பேசும்போதெல்லாம் உடனே எழும்பி நான் எழுதி வச்சுக்குவேன். Usually I keep a diary and a pen at the side of my head. When God spoke to me, I get up and I write in the diary. நைட்டில் லைட் போட்டால் தெரியும் அப்படி சொல்லிட்டு நான் பக்கத்தில் ஒரு மெழுகு திரியும் வைத்து கொண்டு இருப்பேன். அது அடிக்கடி ஆண்டவர் பேசும்போது மெழுகு திரியை வைத்து கொண்டு தான் நான் பைபிள் படிக்கிறது, ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் நைட்டில் எழுதி வச்சிருப்பேன். I used to keep at the head side a little candle. When if I put light means everyone can be wake up. So I used to burn the candle and used to write what God is saying at the bedtime. அப்போ நான் அந்த பாட்டை நான் பாடிக்கொண்டே இருக்கும்போது எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. When I was singing this song repeatedly, my mom saw me. யாருமே இல்லை, இந்த பிள்ளை தனியாக பாடிட்டு இருக்கா, இவளுக்கு சாமி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்து முறைமைப்படி அவங்க யோசிச்சாங்க. No one is there. I continuously singing the song. So my mother think that she has got evil spirit in us. So my mother think in Hindu religion. பல கோயில்களுக்கெல்லாம் என்னை கொண்டு போனாங்க. அப்போ கடைசியாக பள்ளிவாசல் கொண்டு போனப்போ இதுக்கு வந்து தெய்வ குழந்தை, இதுக்கு ஒன்றுமே இல்லை, நல்ல தெய்வ அருள் பெற்று கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பள்ளிவாசலில் சொன்னாங்க. My mother take me to the lots of temples, but nothing happened. Finally we went to a Masudi, but what they have said, this is a godly child, nothing to this child, they said. And பிறகு எங்கள் அம்மா என்னை படிப்படியாக கவனிக்க ஆரம்பித்தாங்க. And finally she started to notice me. நான் செய்கிற கிரியைகளெல்லாம் அவர் கவனித்து கொண்டே வந்தார்கள். Mother started to notice me what I'm doing each and every day. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். One side mother was so happy. ஆனால் வெளியில் காட்டாமல் இருந்தாங்க. But she never show it outside. ஒரு முறை நான் வீட்டுக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது எங்கள் அப்பாவுக்கு பார்த்து யாரும் சொல்லிட்டாங்க. When I went to church one day, somebody saw me and said to my father. அப்போ என்னை ரொம்ப கண்டித்து ரொம்ப அடித்து விட்டார். He strictly talked to me and he beat me. அன்றிரவு நான் ரொம்ப அழுதேன். At the night I cried a lot. இந்த சண்டே ஸ்கூலில் நான் அடிக்கடி படிக்கிற வசனங்கள்லாம் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். I continuously start to read all the verses which was taught in Sunday school. அப்போ அடுத்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி அடுத்த நாள் நான் போகணும், ஆனால் எங்கள் அப்பா என்னை விடலை. Next day is a Sunday school anniversary, but my father has not allowed me to go there. ஆனால் அதுவும் தடையும் மீறி நான் போயிட்டு அந்த ஆனிவர்சரியில் கலந்து கொண்டேன். Even though after that all the struggle, I went to the anniversary and participated. எல்லா போட்டியிலும் கர்த்தர் என்னை முதல் பரிசு பெற கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் கர்த்தர் என்னோடு பேசின அந்த வார்த்தைகளை வந்து பாடின பொழுது எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாட அனுபவிச்சாங்க. ஆனால் எனக்கு ஃபுல் பாட்டும் பாட அனுபவிச்சாங்க. எல்லாருமே அதை கவனித்து கேட்டாங்க. When I participated in the song competition, each and every person has sing only a single line, but the judges allows me to sing full song at the time. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பாட்டு ராகம் வராது அப்படி சொன்னப்போ உன்னுடைய நாக்கு நீட்டு அப்படின்னு சொன்னார். When I said to Lord, I can't sing the song God. Then Lord said, show your tongue. நான் நாக்கு நீட்டினப்போ அவருடைய விரலினால் என்னை நாக்கில் எழுதினார். When I was show my tongue, Lord written his words in my tongue. இது வைத்துக்கொண்டு நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படி சொன்னார். Lord said, go with this, I was with you. அப்போ நான் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக கை தட்டினாங்க. When I was singing the song of the competition, everyone was clapping their hands very cheerfully. அடையார்லேருந்து பாஸ்டர் ஏசுதாஸ் வந்திருந்தாங்க. At that time, Pastor Yesudas has came. என்னை கூப்பிட்டு பிளஸ் பண்ணாங்க. He called me and he blessed me. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. I feel very happy at the time. நான் வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் அப்பா தெரிஞ்சு ரொம்ப என்னை அடிச்சிட்டார். After knowing this everything, my father beat me very harmly.
அதன் பிறகு இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்னை வேதத்தில் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கள் அப்பாக்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னை போகக்கூடாதுன்னு ரொம்ப தடை பண்ணாங்க. When I was when my father started to know that I'm going to Christianity, every people started to say to my father that she belongs to Christian. So my father became very strict towards my side. வேதத்தில் சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க என்னோட வீட்டாரை. My parents and my family have separated me because I became Christian. ஒரு நாள் நல்ல கர்த்தர் எனக்கு நல்லா படிக்க உதவி செய்தார், நல்ல வேலையை கொடுத்தார். God gave me nice knowledge and he gave good job. நைட் டியூட்டி பார்த்துட்டு நான் நைட்டு 9 o'clock வரும்போது என்னுடைய பின்னாடி ஒரு 5 பேர் என்ன அந்த கிராமத்தில் இருந்தவங்க என்ன பின்னாடி பல ஆயுதங்களோடு என்னை கொல்றதுக்காக வந்தாங்க. When I was completed my night duty, after I returned back to my home, 5 members was following me with lots of equipments and instruments. அப்போ என்ன அவர்கள் சூழலுக்கு 5 பேர் வந்து என்னை கிட்ட நெருங்கும் போது அவர்களால் நெருங்க முடியல. The 5 members when come to me, they can't touch me. நான் வீடு வர வரைக்கும் அவர்கள் என்னை தொட வரும்போது அவர்களால் நெருங்க முடியல. When they try to touch me, they can't. நான் என்னுடைய வீடு வந்து அடைந்த பிறகு அவர்கள் என்னை விட்டு போய்விட்டாங்க. When I reached to my home, they finally went away. அடுத்த நாள் நான் ஈவினிங் திரும்ப நான் டியூட்டிக்கு போகும்போது அதில் 5 பேரில் ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க. The next day, when I was came back, one brother came to me and he said sorry to me. எதுக்கு அண்ணா நீங்கள் எதுக்கு என்ன இடத்துல சாரி கேட்குறீங்க? நீங்கள் அப்படி ஒன்றும் தப்பு செய்யலையே, எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னு. Why you are asking sorry to me? You have not done any fault. நேற்று நைட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்ததெல்லாம் சொன்னாங்க. He said that everything I was followed you last night. நீ வணங்குற தெய்வம் உண்மையான தெய்வம். He said that you worshiping the Lord, this is a true God. உன்னை கொல்றதுக்காக நாங்கள் 5 பேர் வந்திருந்தோம், ஆனால் உன்னை சுற்றிலும் ஒரு நெருப்பு வளையம் எரிந்து கொண்டே இருந்தது. We came 5 members to kill you yesterday night, but there is a flame of fire surrounded you. உன்னுடைய பக்கத்தில் 2 வெண்வஸ்திர தெரித்தவர்கள் உன்னோட பேசிக்கொண்டே வந்தாங்க. Two people who was wearing the white garments was speaking with you. அவர்கள் நான் உன்னை தொட முடியாத கிட்ட நெருங்கும் போது அந்த நெருப்பு என்னை சுட்டுச்சு. When I was trying to touch you, the fire was burned me. ஆனா நீ வணங்குறதே உண்மையான தெய்வமா, நீ வந்து சர்ச்சுக்கு நீ தாராளமா போன்னு சொல்லிட்டு. He said the worshiping the Lord who is a true God, so you can go to your church. அந்த 5 பேர்ல அந்த அண்ணன் மட்டும் ரட்சிக்கப்பட்டாங்க. And 5 members, that one brother has come to the salvation. He received the salvation. இன்னைக்கு நல்ல கர்த்தருக்கு நல்ல ஒரு விசுவாசியா இருக்கிறாங்க. Now he was a good believer in church. அதனால தேவனை நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Really thank for the Lord Jesus Christ. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தேவனை தெரிந்து கொண்ட தேவன். From the mother womb he has chosen me. கர்த்தரை மட்டுமாய் நான் வழிநடத்தி வந்தார். Till now he was leading in his will. கர்த்தர் என்ன படிப்படியாக அவருடைய ஊழியத்திற்கு, அந்த கனமான ஊழியத்திற்காக பல வார்த்தைகள் சொப்பனங்கள் மூலம் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். Continuously Lord was talking with me about this ministry and to serve him. ஒரு நாள் நான் இரவு நைட் டியூட்டி பார்த்துட்டு நான் டியூட்டி முடிச்சு நேராக இரும்புலிருக்கு, இப்போ மெட்ராஸ் கன்வென்ஷன் நடந்துருந்துச்சு. அப்போ நான் இரும்புலிருக்கு யார்கிட்ட சொல்லாமல் போய் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். After that God has started to continuously speak with me. After finishing my duty, I suddenly went to Irmulur and I surrendered to the will of God. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வரும்போது எங்கள் தகப்பனாருக்கு தெரிந்து விட்டது. When I was surrendered myself for do the ministry, that actually my father has known. சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்னை வீட்டில் ரொம்ப கண்டிப்பாக வெளியே போகாதபடிக்கு ரொம்ப கண்டிப்போடு ரொம்ப என்னை கண்டித்து வைத்து விட்டார். After my father knows that I have surrendered my life to do this ministry to the Lord, he was very strict and he not allowed me outside the home. அன்றிரவு நான் முழங்கால் போட்டு ஜெபித்தேன். And that day I was prayed. என்னோட தகப்பனாருக்கும் என்னோட தாயாருக்கும் ஒரே சொப்பனத்துல தேவன் வந்து இந்த பிள்ளை எனக்குரியவள், நான் என்னிடத்தில் அழைத்து கொண்டு போகிறேன்னு சொல்லி அவர்களிடத்தில் கர்த்தர் பேசினார். My father at the same night, at the same day, what happened at the night, my father and mother have a dream that God has spoke to them that this is my child. என்னோட தாயாருக்கு சம்மதம், ஆனா என்னோட தகப்பனாருக்கு முழுமையான சம்மதம் இல்லை. My mother was fulfilling that he was allowed me to go the ministry, but my father has not allowed.
ஆனால் அவர்கள் வந்து இருவருமே என்கிட்ட இந்த சொப்பனத்தை சொல்லலை. But these two people have not said me that this dream, about this dream. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு என் தாயார் இந்த சொப்பனத்தை என்னிடத்தில் சொன்னாங்க. After I came to the ministry, my mother has told me that happened on that day. அந்த கிராமம் முழுதும் எனக்கு எதிர்ப்பாக நின்றது. That whole village was against me at the time. ஆனால் தேவன் அவர்கள் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் மீறி இந்த கனமான ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை வேறு பிரித்து கொண்டு வந்தபடினா நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். From all the struggles, God has separated me to do this highly ministry. I really thank God. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட தேவன் என்னை இந்த ஊழியத்தில் அற்புதமாக ஆச்சரியமாக கர்த்தர் நல்லா என்னை கனப்படுத்தி இம்மட்டுமா நடத்தி இந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். God has miraculously and he was making me to walk in his will. I'm really thank God for that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. தேவன் என்னுடைய நாவல் வைத்து அவர் விரலினால் எழுதினதான பாடலை நான் ஒரு சிறு அடிகள் பாட ஆசிக்கிறேன். I'm willing that which God has written that word in my tongue. Today I'm going to sing for you. சிலுவை மரணம் வரைக்கும் நம்மை தேவன் அன்பு செய்தார். நம்மை தேடி வந்த திவ்ய மீட்பர் தினமும் ஏங்குகிறார். சிலுவை மரணம் வரைக்கும் நம்மை தேவன் அன்பு செய்தார். நம்மை தேடி வந்த திவ்ய மீட்பர் தினமும் ஏங்குகிறார். பாவ சூழலில் மீண்டு வாழ்ந்த பரகதி சேர, பாவ சூழலில் மீண்டு வாழ்ந்த பரகதி சேர, கொடுப்பாறை சிலுவை ஏந்தி சென்றார் பார்த்து உளம் நெகிழ்வேன். கொடுப்பாறை சிலுவை ஏந்தி சென்றார் பார்த்து உளம் நெகிழ்வேன். பாதை திரும்பிடுவீர், பரமன் அன்பு பெறுவீர். பாதை திரும்பிடுவீர், பரமன் அன்பு பெறுவீர். சிலுவை மரணம் வரைக்கும் நம்மை தேவன் அன்பு செய்தார். நம்மை தேடி வந்த திவ்ய மீட்பர் தினமும் ஏங்குகிறார். சிலுவை மரணம் வரைக்கும் நம்மை தேவன் அன்பு செய்தார். நம்மை தேடி வந்த திவ்ய மீட்பர் தினமும் ஏங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the கர்த்தர் Lord. இந்த பாட்டின் மூலமா இந்த சிறு வயது முதலாக படிப்படியாக அவருடைய அன்பிலே வளர்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். From this song, God has grown me through his love. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய தாத்தாவின் இடத்துக்கு போய் ஆசை பெற போனேன். After I was surrendered my life to the glorious ministry, I went to see my grandfather. அப்பொழுது என்னுடைய இந்த வெண்வஸ்திரத்தை பார்த்துட்டு என்னை ஆனந்த கண்ணீரோடு என்னை கட்டிப்பிடித்து அழுதார். After he saw me that to this white garments, he was cried with a happiness and he hugged me. அப்பொழுது சொன்னா, நான் சிறு வயதிலே நான் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். He said that in a small age I was surrendered you for the will of God in the ministry. நீ வளர்ந்த பிறகு உன்னுடைய விருப்பம் எப்படியோ என்று தெரியாது அதனால் நான் உன்னிடத்தில் நான் இவைகள் சொல்லாமல் இருந்தேன். I was not said to me because after grown up, what is your decision?
I am donor, so that I have not said that I have surrendered you for the do the will of God. அப்பொழுது சிறு வயதுல எனக்கு உண்டான நடந்ததெல்லாம் கர்த்தர் என்னோட தாத்தா சொன்னார். That only after that only he said these things that happen in your life in your small ages, in your childhood days. என்னுடைய வாஞ்சியை நிறைவேற்றி விட்டு இப்பொழுது கர்த்தர் வந்தால் நான் போயிடுவேன் சொல்லி என் தாத்தா என்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார். He said that you fulfill all my desires. Now God, if now God called me to this place, even I will go. நான் ஊழியத்துக்கு வந்து 3 வருடத்தில் என் தாத்தா மரித்து விட்டார். After I come to ministry, after 3 years my grandfather had died. என் தாத்தா மரித்தது தெரியாது, ஆனால் சொப்பனத்தில் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். I don't know that my grandfather had died, but God showed me in his vision. அவர் ஆனால் மரிக்கும்போது நம்ம டிபிஎம் சர்ச்சில் அப்போஸ்தலர்களால் ஞானஸ்தானம் பெற்று அவர்கள் முழுமையின்படி அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தார். After my grandfather has passed away, the funeral service was led by TPM pastors and sisters. அவர் பரலோகத்தில் இருக்கிறதை கர்த்தர் எனக்கு காட்டினார். Lord showed me that he was in heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக என்னுடைய தம்பி, நான் கடைசி தம்பி, அவன் 4 வயது இருக்கும்போது அவனுக்கு 2 கால்களும் இளம்பிள்ளவாதம் வந்து நடக்க முடியாம கஷ்டப்பட்டான். My last brother can't be work because of the polio attack. நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்து என்னுடைய தம்பிக்கு எழுந்து நடந்தா நான் உமக்காக ஜெபிப்பேன் என்று கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணியிருந்தேன் நான் சிறு வயதிலே. I said to Lord that if he walk in his own feet, I will surrender my life to you, Lord. I said. டிபிஎம் சர்ச்சுக்கு நான் போகும்போது சர்ச்சுக்கு அவனை தூக்கிட்டு போனேன். ஆனால் நான் பொருத்தனை பண்ணி அந்த வாரமே அவன் எழுப்பி நடந்தான். When I carried my brother to TPM church, I went after that prayer and every commitments. கர்த்தரை உறுதியை பற்றி கொள்வதற்கு இதுவும் ஒரு தருணமா இருந்தது. For this is also one reason that I grabbed Lord Jesus Christ as my Savior. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. நான் இங்கே ஏசிபிஎம் சர்ச்சுக்கு வந்து நான் 10 வருடங்களா ஐக்கியப்பட்டு இந்த இடத்துல வந்து கர்த்தர் எனக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். I became 10 years to join in this ACPM fellowship. இங்கே வந்து முதல் கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக எல்லாவற்றுக்கும் செய்யக்கூடியதான விதத்தில் தேவன் எனக்கு உதவி செய்து வருகிறார். God allowed me to do service in this ministry. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the name of the Lord. கர்த்தரை மட்டுமா என்னை வழிநடத்த வந்து தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Really thank God for the lead this wonderful ways. எப்படியாயினும் அவருடைய மாசற்ற வரிகளை நானும் என்னுடன் சேர்ந்த ஜனங்களும் ஊழியர்களும் நடத்திப்புக்காரர்களும் கர்த்தருடைய வரிகளை காணப்படும் ஆசைக்கிறேன். I'm really longing for Lord Jesus Christ again coming. Me and not only me, my believers and the pastors and sisters who was working with me should be there. இந்த சாட்சி சொல்ல தருணம் கொடுத்து பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய சாட்சி முடிக்கிறேன். I'm really thank pastor for giving this opportunity to say this testimony. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.